நாம் காலை மாலை ஆராதனை முறைகளில் இரண்டாம் ஆராதனை முறைகளை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமலும் செய்யத்தகாதவளையும் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். வேத பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை தீர்க்கதரிசி மோசே எழுதின உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 11 முடிய. உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 11 முடிய. வசனம் 5. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமியையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்போதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. நாம் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமினுக்கு எழுதின நிருபம், வசனங்கள் 10 முதல் 18 வரை. பிலோமோன் 10ஆம் வசனம் முதல். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரயாசமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானதால், ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எழுந்து நின்று முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை வாசிப்போம். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் சோதனைகள் அழிந்து போகும்.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிக பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் அனைவரும் நின்றபடியே நற்செய்தி வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி பகுதி அதிகாரம் 4 வசனங்கள் 5 தொடங்கி 14 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 14 முடிய. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்பினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலகாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவளை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றாள். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவருக்கும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேடப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அதிசயங்களை செய்க தேவன் நீயே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினி. சங்கீதம் 77:14. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் வழியில் கவனமாயிருப்பான். ஞானமுள்ளவன் தீமைக்கு பயந்து விலகியிருப்பான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியன். சங்கீதம் 23:1.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட விட்டார். சங்கீதம் 121 1-3. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ரோமர் 12:9. நீடிட்ட நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதியாகமம் 3:20. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாய் உள்ள மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோத காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்றார்கள். சங்கீதம் 2:2. கர்த்தர் என் பாசத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சங்கீதம் 118:6. உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. ஆவியும் மனவாட்டியும் வாய் எஞ்சுவார்கள், தேத்தியவனும் வாய் என்பானாக. விருப்பமுள்ளவன் ஜீவத்தனை இலவசமாய் வாங்கி கடவன். வெளிப்படுத்துதல் 22:17. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91:9-13 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதை ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, ஒரு நீர்க்கால்களில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:1-5 வரை வசனங்கள். பாதையானவன் அந்த வார்த்தையும் நம்பியிருக்கிறான். விவேக்கியோ தன் நாட்டின் மேல் கவனமாய் இருக்கிறான். ஞானமுள்ளவன் மூர்க்க கொண்டு துணிக்கமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 15:14. அந்நியரே உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சில அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 12:2. அந்நியரை உபசரித்தது மறவாதிகள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. எபிரேயர் 13:2. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சங்கீதம் 118:6. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சில தேவதூதரையும் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்த உண்டு. எபிரேயர் 13:2. கர்த்தருக்கு பயப்படலான தியானமும். நீதிமொழிகள் 1:8. கர்த்தருக்கு பயப்படலே நாணமா. மீதி 1:7. ஜாலி ஜாலியா நம்ம பாட்டு பாடி ஆடிடுவோம், ஹாப்பி ஹாப்பியா இயேசுவோடு இருந்திடுவோம், லவ்லி லவ்லியா. தம்பி நம்ம வாழ்க்கை மாறிடுமே, ஜாய் ஜாய்ஃபுல்லா. சண்டே ஸ்கூலுக்கு போவோமே, ஜாலி ஜாலியா நம்ம பாட்டு பாடி ஆடிடுவோம், ஹாப்பி ஹாப்பியா இயேசுவோடு இருந்திடுவோம், லவ்லி லவ்லியா. தங்க நம்ம வாழ்க்கை மாறிடுமே, ஜாய் ஜாய்ஃபுல்லா.
பைபிளை படிப்போம் கேர்ஃபுல்லாக, வாழ்க்கை இருக்கும் பிரைட்ஃபுல்லாக. ப்ரேயர் பண்ணுவோம் ஃபேத்ஃபுல்லாக, வாழ்க்கை மாறும் பவர்ஃபுல்லாக. பைபிளை படிப்போம் கேர்ஃபுல்லாக, வாழ்க்கை இருக்கும் பிரைட்ஃபுல்லாக. ப்ரேயர் பண்ணுவோம் ஃபேத்ஃபுல்லாக, வாழ்க்கை மாறும் பவர்ஃபுல்லாக. இயேசுவோட செல்ல பிள்ளையாவோம், பரலோக பாச வாங்கி போவோம். இயேசுவோட செல்ல பிள்ளையாவோம், பரலோக பாச வாங்கி போவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 258. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 258 இயேசுவே உம்மை தியானித்தாள் என்ற பாடலை நாம் பாடுவோம். அமர்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீரே வெளிப்படுத்துவீராக. இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற சத்தியமான வசனத்தை ஒவ்வொருவருக்கும் அதிலே ஒரு பலன் தரும்படியான கிருபை தாருங்க ஏசப்பா. தகப்பனே எப்பொழுதும் நாங்கள் நம்மை நோக்கி தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோடு நாள தகப்பனே, ஆமென். அமர்வோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய பகுதிகள் உபாகமம் 26ஆம் அதிகாரம். உபாகமம் 26ஆம் அதிகாரம்
5வது வசனம், உபாகமம் 26:5. ஆமாம். அப்போது ஆபிரகாம் முதல்ல பார்க்கும்போது ஆண்டவர் அவரையும் அழைத்தார். அடுத்து இஸ்ரவேல், ஈசாக்கு என்ன சொல்லக்கூடிய இஸ்ரவேல், யாக்கோபையும் அழைக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் 3 பேருமே அவர்கள் நாட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியத்தில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அழிவுக்கு நேரான சீரியா தேசம், அந்த தேசமானது ஒரு அழிவுக்குள்ளான ஒரு தேசமாக இருந்தது. அப்பொழுது அவன் கொஞ்ச ஜனத்தோடு எகிப்துக்கு போனான். எவ்வளோ கொஞ்சம் ஜனம்? எத்தனை? எகிப்துக்கு போகும்போது அவருக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க அவர்கிட்ட? 70 பேரும் இல்லைங்களா? 66 பேர் எனக்கு தெரிஞ்சு, 66. அப்புறம் யோசேப்பினுடைய பிள்ளைகளையும் சேர்த்து 4 பேர், 70 பேர் இல்லைங்களா? 66 பேரோட. ஏன்னா ஏற்கனவே யோசேப் போயிட்டார் இல்லைங்களா? அப்போ அந்த அதில் இருக்கார், எகிப்தில் இருக்கார். அப்போ என்ன காலமாக இருந்தது? கொடிய பஞ்ச காலமாக இருந்தது. கொடிய பஞ்ச காலமாக இருந்தது. அப்பொழுது அந்த பஞ்ச காலமாக இருக்கிறபடியினாலே அவங்க எகிப்து தேசத்திலே தானியம் உண்டென்று நினைத்து அந்த தானியத்தை வாங்குவதற்காக அவங்க போகிறாங்க, சகோதரர்கள்லாம் போகிறார்கள். அங்கே போய் பார்த்து எல்லாம் நமக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடுகளை நம்ம நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அவர் போய் அந்த இடத்துல யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பு சொல்கிறார், நான் தான் உங்களுடைய சகோதரன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்குங்க? ஒரு அதிபதி, எகிப்தினுடைய அதிபதியாக இருக்கிறது என்னுடைய தம்பியா? அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது அவரிடத்தில் வந்து மண்டியிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு தானியம் வேண்டும் தாங்க அப்படின்னு. யாருன்னு தெரியாத போதே கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த யோசேப்பு தான் தன்னுடைய சகோதரன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அவர்கள் ஒருவர் கட்டி தழுவி எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க? போய் நான் அவரை பார்க்க வேண்டும், என் அப்பாவை, என் தகப்பனாரை நான் பார்க்க வேண்டும், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார். உடனே பார்வன்ட்டெல்லாம் போய் பர்மிஷன் கேட்டார். என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு இருக்கிறார்கள், அவர்கள் கண்டிப்பாக இங்கே வரணும், நான் அவர்களை வரவழைக்கிறேன்னு போய் பர்மிஷன்லாம் கேட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டார். கூப்பிட்டு வாங்க, பார்த்துக்கலாம், நம்ம அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வரும்போது தான் அவர்கள் 66 பேரோடு வருகிறார்கள். 66 பேர் அங்கே வந்து எகிப்திலே தங்கியிருக்கிறார்கள். அப்போ பஞ்சம் எத்தனை வருஷங்க? மொத்தம் 7 வருஷம் பஞ்சம் எகிப்து தேசத்தில். மற்ற எல்லாம் அந்த இடத்தை சுற்றிலும் 7 வருடம் பஞ்ச காலமாக நிலவியது. 2 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. பஞ்சம் 2 வருடங்கள் தான் முடிந்திருக்கிறது. இன்னும் 5 வருடங்கள் உண்டு பஞ்சம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் இன்னும் 5 வருஷம் பஞ்ச காலம் இருக்கிறது. இன்னும் இவர்களுக்கு தானியங்கள் போதாது, இன்னும் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கிருந்து வராங்க. அங்கிருந்து வந்த உடனே பார்வோன் அவர்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் நீயே செய்து கொடுங்கள், அவர்களுக்கு எங்கே தங்கணும், எங்கே போடணும் எல்லாமே நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் நிறையா வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மெய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிற ஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பெரிய இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். அப்படி ஒதுக்கி கொடுக்கும் பொழுது தான் அவர்கள் அந்த இடத்துல எப்படி வந்தார்கள்? பரதேசியாக வந்தார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள்? அந்த இடத்துல பரதேசியாக சஞ்சரித்து, எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாக சஞ்சரித்து 66 பேரோட வந்தாங்க. அதுக்கப்புறம் பல மடங்கு பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பல மடங்கு மக்கள் அதிகமாகிக் கொண்டே பெருத்து போனார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுங்க?
இன்னொரு பார்வோன் வந்து ஆஹா ரொம்ப பெருகிட்டாங்களே, இவங்களை நம்ம என்ன பண்ணலாம், அடிமைகளாக வைத்திருப்போம் என்று சொல்லி அவர்களை அடிமைகளாக அந்த எகிப்து தேசத்திலே வைத்திருந்தார்கள். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ நிறைய அடிமைகளாக அவர்களை வைத்திருந்தார்கள். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். ஐயோ, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே, எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? எங்களுக்கு ஒருவேளை உணவு கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்காவிட்டாலும் இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், நாங்கள் யாரிடம் போய் சொல்ல முடியும்? கூக்குரல், அவருடைய கூக்குரல் அங்கே தேசமெங்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டார். அப்போது எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது, கடினமான வேலைகள், இந்த செங்கல் அறுக்கிற வேலையெல்லாம் மிகப்பெரிய ஒரு கடினமான வேலைகள். இப்போ நாமளே இங்கே பார்த்துருக்குறோம், செங்கல் சூளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரும் வேலை செய்வாங்க, கஷ்டமாக இருக்கும் நமக்கே அதெல்லாம் பார்க்கும்போது. இதை விட கொடுமை என்னென்னா, குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் வச்சுக்குவாங்க. முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல, முதலெல்லாம் ஃபேமிலியோடையே வந்துடுவாங்க. இங்கே வந்து கொத்தடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே. அப்போ குழந்தைகள், அவர்களுக்கு பள்ளிக்கூடம் போகின்ற வயதிலே குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்பாமல் வைத்திருப்பார்கள். இப்பொழுது தான் இப்போ வந்து அந்த இவங்ககிட்டலாம் ஓனர்கிட்டலாம் பேசி இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க வந்து பள்ளிக்கூடம் எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷனோடு தான் இப்போல்லாம் வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வேலை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரதேசியாய் வந்த மக்கள், நாங்கள் எங்கே தங்குவோம், யாரிடம் சொல்லுவோம் என்று அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். எங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து, எங்கள் சிறுமை, எங்களுடைய வருத்தம், எங்களுடைய ஒடுக்கம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், பாருங்கள் எப்படி ஒரு இதுன்னு பாரு, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நம்ம இதெல்லாமே வந்து யாத்ராமத்தில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டம், வாதைகள், 10 வாதைகளை அனுப்பி அதுக்குமே அந்த மனசை இறங்காமல் அந்த கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். மக்கள் சோர்ந்து போயிடுவார்கள், மக்கள் சோர்ந்து போனார்கள், மக்கள் சோர்ந்து மீண்டும் மீண்டும் சோர்ந்து போனார்களே, எப்படி இந்த மக்களை நாம் தேற்றுவது, ஆற்றுவது? ஆனால் கடைசி நேரத்தில் அந்த 10வது வாதையினால் அவர்களால் மிகவுமாக பார்வோன் ரொம்ப ஐயோ இவங்களை வச்சுருந்தா நம்ம எல்லாருமே காலியாயிருவோம், நம்ம எல்லாருமே மரணித்து விடுவோம் என்று சொல்லி பயந்து அதுக்கப்புறம் தான் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அப்பொழுது விடுதலையாகி அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்குள்ளே வந்தார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் கடவுளுக்கு நன்றி காணிக்கையாக செலுத்தினார்கள். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு 9வது வசனம், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார், இந்த தேசம் எங்களுக்கு கொடுத்தார். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நன்றி பலி செலுத்துகிறார்கள். நன்றி காணிக்கையாக விளைந்த முதல் பலனை எடுத்து நாங்கள் நன்றி காணிக்கையாக நாங்கள் ஆண்டவருக்கு செலுத்துவோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அவருடைய வாழ்ந்த காலத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அது ஒரு இருண்ட காலமாக அந்த மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், நாம் எப்பொழுது சுதந்திரமாக நாம் இருப்போம், நம் கடவுளை ஆராதிப்போம். இதுக்கு இடையில எத்தனை விதமான பிரச்சனைகள் இஸ்ரேல் ஜனங்களே கொடுத்தாங்க. அவங்களே ஆண்டவரை எரிச்சல் மூட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள், ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் மோசே அவருடைய சன்னிதானத்திலே நின்று, வேண்டாம், என்னை வேணாலும் அழித்து போடுங்கள், ஆனால் இந்த ஜனங்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி எத்தனையோ ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? மாறி மாறி ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அந்த கடவுளுடைய அந்த எரிச்சல் இருந்தும் கோபத்தில் இருந்தும் அவர்கள் ஜெபத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் போன போக்கெல்லாம் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையிலே கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாமே செஞ்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வேதாகமத்தில் நிறைய பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அதனால்
இப்போ கர்த்தருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்றி காணிக்கையாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி, கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி, அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே பணிந்து, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. சந்தோஷப்படுங்க. நீயும் உன் லேவியனும் பரதேசியும் உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சந்தோஷப்படுங்க. எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து புசித்து குடித்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறார். கடவுள் சன்னிதானத்தில் எல்லாரும் சமம் என்று அவர் காட்டுகிறார். ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் ஒன்றுதான் என்று அவர் சொல்ல வைக்கிறாங்க. இப்படியாக இது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் இதே ஒரு சூழ்நிலை தான் வந்தது. அவரும் கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்களையும் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். ஆதியாகமத்தில் சொல்கிறார். ஆதியாகம் 12:12 உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னது கடைசியில் யாக்கோபு கிட்ட சேர்ந்தது. ஆபிரகாமுட்ட சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். நான் உன்னை பெரிய அவ்விதமாக அவர்கள் கானான் தேசம் சேர்ந்தார்கள் என்று சொல்கிறார். அதே பார்த்தீங்கன்னா அவர் ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 31:3. நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னார். நான் உன்னுடனே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீ போ, பயப்படாத, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 34:17-18 வாசிக்கும்போது, பரதேசியாய் சஞ்சரித்த அங்கே உன்னை பலத்த திரட்சியான ஜாதியானான் என்று நாம் பார்க்குறோம். அதே போல் உபாகமம் 26:7-8-9 பார்க்குறோம். எங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டதுனால இதிலிருந்து எங்களை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நிருப பாடமாக பிலேமோன் 10வது வசனம். பிலேமோன் 10. இந்த ஒனேசிமு யாருன்னு நினைக்கிறீங்க? ஒனேசிமு அப்படிங்கிறவர் யார்? பிலேமோனுடைய அடிமை இல்லைங்களா? பிலேமோனுடைய அடிமை தான் அந்த ஒனேசிமு. சொந்த அடிமை. அவர் பிலேமோனுடைய சொந்த அடிமையாக இருந்தார். அந்த ஒனேசிமு என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார். எங்கே போனாருன்னு தெரியல, ஆனால் ஓடி போயிட்டார். அப்படி ஓடி போனதில் நிமித்தமாக அவர் ஒருவேளை அவர் எப்படி போயிருப்பாருங்க? பிலேமோனோட அடிமையாக இருந்ததுனால அவர் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை காசை எல்லாத்தையும் சுருட்டிட்டு கொஞ்சம் அவர் ஓடிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்ச காலம் அவர் ஓடிவிட்டார். இப்போது பவுல் அவர் ஒனேசிமுவை பார்க்கிறார், அவரை மாற்றுகிறார். பவுலை சந்தித்ததுனால அவர் தற்செயலாக தான் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பவுலின் ஊழியத்தினால் அவர் மனம் திரும்புகிறார். ஒனேசிமு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார். இப்பொழுது பவுலுக்கு பிலேமோனுக்கும் அவனுடைய முன்னாள் அடிமை ஒனேசிமு வைத்து என்ன சொல்கிறாரு? பவுல் பிலேமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நான் அவனை அனுப்புகிறேன், திருந்திட்டாப்ல, இப்போ எங்கூட இருந்து திருந்திட்டாப்ல, அதனால் நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், கண்டிப்பாக நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதை நீங்கள் அந்த வசனம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்னாடி உனக்கு அவன் பிரயோஜனமே இல்லாமல் இருந்தான், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், இப்பொழுது உனக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். நான் உன்னை உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். நான் இப்போ ஒனேசிமுவை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், திரும்ப அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். என்னோட உள்ளம் மாதிரி இருக்கக்கூடியவனை, என்னுடைய உள்ளம்னும் உயிரும் இல்லையா, என்னோட உயிர் மாதிரி இருக்கிறவனை ஏற்றுக்கப்பா
நீ அவனை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உனக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். உனக்கு பதிலாக நான் அவனை வச்சிருக்கலான்னு நான் பார்த்தேன். பவுல் சொல்லுகிறார், பிலமேனுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு பதுவாக அவனை வைத்து கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. ஆனாலும் இப்போ அவனோட சம்மதத்தோடப்ப தான் இப்போ செய்யணும். ஏன்னா அவன் உன்னுடைய அடிமை அல்லவா. முன்பு அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், இப்போ அவன் உனக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், நான் அவனை அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோ, நல்ல விதமாக நீ பார்த்துக்கோ, உன்னுடைய சம்மதம் எனக்கு வேண்டும், உன்னுடைய சம்மதம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் பவுல். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, இனிமேல் அவன் அடிமையாக வைத்திருக்காதே, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். அவன் இப்போ கொஞ்ச காலம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கானா, அவன் எப்படி அவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற வகையில் பிலமோனை விட்டு கொஞ்ச நாள் பிரிந்து இருந்தான். இப்பொழுது அவன் அடிமை இல்லை. இப்பொழுது நீ என்ன பண்ண, அவன் அடிமையாக அவனை வைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு அவன் பிரியமான சகோதரர், ஆனால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளோ பிரியமுள்ளவனாக இருக்கிறான், பிரியமுள்ளவனாக இருக்கிறான். கர்த்தருக்குள்ளேயே அவன் ரொம்ப பிரியமானவனாக ஆயிட்டான். இந்த ஒனேசிமுங்கிறவர் அவ்வளவு ஒரு வைராக்கியமாக ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த கடிதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒனேசிமு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு அடிமையானவனாகவும் பிரயோஜனம் இல்லாதவனாகவும் அவன் அவனை அப்படி இருந்திருக்கான். அந்த ஊரில் அவங்க பிலமோனுக்கிட்ட அப்படி வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. கொஞ்ச நாள் பிரிந்து இருந்த காலத்தினாலே. இன்றைக்கி நாமெல்லாம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாவே எங்கே தசை மாதிரி போயிடுவோம் இல்லைங்களா? அப்போ கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கணும். எல்லாரையுமே கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், சரி அவன் போக்கிலே போகட்டும், அவன் போக்கிலே போகும்போது கண்டிப்பாக கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். அவனையும் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். திருத்துவதற்காக தான் அந்த பிரிவு அப்படின்னு பவுல் சொல்கிறான். அவன் திருந்துவதற்காக தான் இந்த ஒரு பிரிவு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது அவன் உன்னிடத்தில் வரும்பொழுது நீ அவனை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லுகிறார். ஒனேசிமுவுக்கு அவர் பின்னாடி அவர் யார் தெரியுங்களா, ஒரு பிஷப்பாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்னாடி அவர் பிஷப்பாக இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒனேசிமுவை பற்றி சொல்லும் பொழுது அடிமைத்தனம் நிலைத்திருக்க முடியாது. ஒனேசிமு இனிமேல் ஒரு அடிமை என்று கருதப்படக்கூடாது. அவன் ஒரு உடன் விசுவாசி என்றும் தேவனுடைய பார்வையில் பவுல் அப்போஸ்தலன், பிலமோன், ஒனேசிமு மூவரும் சமம்தான் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பார்வையிலே 3 பேரும் சமம்தான் என்று சொல்லுகிறார். இப்படியாக அந்த இது சொல்லப்படுகிறது. அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நற்செய்தி வேத பாடத்தில் நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பாடம்தான் சமாரிய ஸ்ரீ. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள் முடிய பார்த்திருக்கிறோம். அதில் சமாரியா ஸ்ரீ என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த காலத்திலே ஜாதி பார்த்தாங்க இல்லைங்களா, பார்த்து இயேசுவே நீர் என்கிட்ட பேசலாமா, யூதர்கள் பார்த்தா எனக்கு என்ன நினைப்பாங்க, நீங்கள் எங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்டார்? கொஞ்சம் தண்ணி குடும்பம்னு தான் கேட்டார் இல்லைங்களா. தாகத்துக்கு என்று சொல்லி கேட்டார். கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படின்னு தான் சொல்லி கேட்டார். அப்போவே அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீங்கள் யூதராக இருக்க உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் ஒரு யூதர் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்ரீ அவரை நோக்கி, நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்ரீ ஆகிய என்னிடத்தில் நீ தாகத்துக்கு என்று கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? இப்படி தான் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தப்போ ஒரு வீட்டில் வேலைக்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போது ரொம்ப
ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து, நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்கள சேர்த்த மாட்டோம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணை ஒரு அம்மா வீட்டு வேலைக்காக கூப்பிடுகிறார்கள். எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறியா? நானும் நான் வயதாகி விட்டேன், எனக்கு நீங்கள் வந்து சமைச்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தயங்கி ஐயோ அம்மா, நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் வந்து என்னை வந்து சமைக்க சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, இல்லை, நீ தான் வந்து சமைக்க வேண்டும், யார் என்ன சொல்வார்களோ நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் யார் என்றால் ஒரு பிராமண ஸ்ரீ அவர்கள். அந்த அம்மா எங்களுக்கு தெரிந்தவர்கள். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நீ தான் வந்து எனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் என்னிடத்தில் வந்து, அக்கா என்னை வந்து இப்படி சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு சமைக்க கூப்பிட்றாங்க, நாங்கள் போய் சமைக்கலாமா? எங்களை வந்து சமைக்க சொல்கிறாங்க, நாங்கள் சமைச்சா சாப்பிடுவாங்களாம். அப்போ சொன்னேன், நீ ஏம்மா அதை வந்து வேண்டான்னு சொல்கிற? நீ போய் அவங்க தான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கல, நீ சமைத்து கொடுன்னு தானே கேட்குறாங்க. சமைத்து கொடுக்குன்னு கேட்கும்போது நீ தாராளமாக போய் சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க வந்து தயங்கி அவர்கள் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர்களுடைய அரிசி பருப்பு முதலானவை எல்லாம் எடுத்து அந்த பெண் சுத்தமாக சமைத்து கொடுக்கும்போது அவர்கள் கணவன் மனைவியாக சாப்பிட்டார்கள். அதை பார்த்த அவங்களுடைய இனத்தார்கள் எல்லாம் சேர்ந்து, எப்படி நீ வந்து அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே விடலாம், இது தப்பில்லையா? அப்போ நாங்கள் உன்னை ஒதுக்கி வச்சுருவோம், நாங்கள் வேணால் உன்னை ஒதுக்கி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டார்கள். இதை நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். நிறைய பேர் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு சண்டை போட்டார்கள். கொஞ்ச காலத்துக்கு அவர்கள் வீட்டுக்கு யாரும் உறவுகளை வைத்து கொள்ளவே இல்லை. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட வந்து போகவில்லை. ஏனென்றால் ஒரு பெண், அதுவும் கீழ் ஜாதி பெண் வந்து இந்த வீட்டில் சமைக்கிறாளே, நாம் அங்கே போனால் அவங்க வீட்டில் எப்படி தண்ணி குடிக்கிறது, நம்ம வீட்டில் அங்கே போய் நம்ம உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது நாங்கள் கண்கூட நான் பார்த்த விஷயம். இன்னும் அந்த பாகுபாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலும் அதே பாகுபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜாதி பெண்களும் ஆண்களும் வட்டமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. அட என்ன, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை, நாங்கள் அவங்களோட சேரக்கூடாது, நாங்கள் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டா எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க, வீட்டுக்கு போனால் எங்களை திட்டுவாங்க. இருக்காங்க இன்னும் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆசிரியர்களும் அந்த பெண்களை கூப்பிடுவதற்கு தயங்குவார்கள். ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்கிறத கூட அந்த பெண்களை கூப்பிட மாட்டாங்க. ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு வரனாலும் அவங்கள கூப்பிட மாட்டாங்க, வேறவங்கள தான் கூப்பிடுவாங்க. இன்னும் அந்த பாகுபாடுகள் நிலைத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த பாகுபாட்டை உடைத்தவர் இயேசு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாகுபாட்டை அப்பவே உடைச்சார். சமாரியா ஸ்ரீ, அவள் தீண்டத்தகாதவள், அவளை தொடக்கூடாது. பாருங்க, வேதாகமத்தில் எப்படிதான் போட்டிருக்கு, நீர் யூதராய் இருக்கிறபடியால் நீர் எங்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? அவளே கேட்குறான், நீங்கள் வந்து தண்ணி கேட்கலாமா? ஏற்றுக்க முடியல அவனால், எங்கிட்ட போய் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி. இன்னொரு இது இருக்குது. இன்றைக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இன்னும் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்நியர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இன்னும் இருக்கிறார்கள், நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இன்னும் அந்த கூட்டம் இருக்கிறது. அந்நியர்களை வீட்டு வாசலில் கூட போய் நிற்க முடியாது. அப்படி ஏதாவது போய் நின்னால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, கணக்கெடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே, மக்கள் தொகை கணக்கு உங்கள் வீடுகளெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆசிரியரோ யாராவது ஒருத்தர் போய் கணக்கெடுப்பதற்கு அங்கே போயிட்டாங்கன்னா, அவங்க போய் நின்று அவங்க கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப்பு அந்த வாசலை விட்டு தாங்கிட்டாங்கன்னா தண்ணி குடத்தை எடுத்து அப்படியே ஊற்றுவாங்க பாருங்கள். அவங்க முன்னாடியே கழுவி விடுவாங்க. நீ நிற்கிற இடம் நான் கழுவி விடுகிறேன். இன்னும் இருக்காங்க. இன்னும் நாங்கள் கேள்விப்பட்டோம், வந்து கதை சொன்னாங்க எங்கள் ஆசிரியர்கள்லாம், மேடம் எவ்வளவுதான் நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் வரைஞ்சி கட்டி சொல்லி கொடுத்தாலும் இன்னும் ஊர் திருந்தவில்லை, அப்படியே தான் இருக்கிறது.
ஆனால் சில வீடுகளில் போனால் நல்ல உபசரிப்பு. வாங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு டீ போட்டு தட்டா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்க, அதே இன்னொரு ஆசிரியர் சொன்னாங்க, எனக்கு இன்று தோசை சுட்டு கொடுத்தார்கள் சாயந்தரம். உன் வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதே, உனக்கு மணி 6 ஆயிடுச்சு, நீ எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்துற, நான் உனக்கு காஃபி போட்டு தரேம்மா, உட்காந்து நீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு இன்னும் உபசரிக்க செய்யக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீ நின்ற இடம் அசுத்தமானது, அதை நான் கழுவி விடுவேன் என்று சொல்லக்கூடிய மக்களும் இன்று வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் வீட்டில் எதை வைத்திருக்கிறார்களோ அதை எடுத்து உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு. நான் கூட 2 வாழைச்சி தூக்கிட்டு வந்தேன். எங்கள் ஆசிரியர்கள் கொண்டு வந்தாங்க, பாருங்கள் மேடம் நிறைய கொடுத்துட்டாங்க, இந்தாங்க ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு போய்க்கலாம். பழங்கள் கொடுக்கிறார்கள். கணக்கெடுக்க போகிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு மரியாதையும் இருக்கிறது. சில இடங்களில் அந்த மரியாதை இல்லை. ஆனால் இயேசு அந்த சமாரியா ஸ்ரீகிட்ட தாகத்திற்கு தா என்று கேட்டார். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாத ஆனபடியால் சமாரியாசிரி அவரை நோக்கி, நீ யூதனாக இருக்க என் சமாரியாசிரி என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக என்ன சொன்னார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறார் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவர்களிடத்தில் கேட்டிருப்பாய். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப. எங்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, ஜீவ தண்ணீர் கேட்டிருப்ப. அது என்ன தண்ணீர் கேட்குற? ஜீவ தண்ணீர் கேட்டிருப்பேன். நானும் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்பேன். அப்போவும் அவளை குறைச்சி, ஜீவ தண்ணீரா அது என்னது? அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்துல ஒன்றும் இல்லை, பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து அந்த உமக்கு அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? அப்பவும் அவளுக்கு புரியலை. பாருங்கள், அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மக்களுக்கு அவ்வளவுதான், அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி நீங்கள் வந்து கேட்கிறீர்கள்? உங்ககிட்ட பாத்திரமே இல்லையே, எப்படி எனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரா? யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே என்றாள். அப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடித்தா மறுபடியும் அவனுக்கு தாகம் வரும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தா அவனுக்கு தாகமே வராது, ஒரு காலம் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த மாதிரி இன்னும் அந்த நீரூற்றுகள், ஜீவ நீரூற்றுகள் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் பாடி அவரை ஆராதனை செய்து துதித்து கொண்டே இருப்போம். நம்மை அறியாமலே நாம் துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயம் எதுங்க? நம்மளுடைய உள்ளம். நம்முடைய உள்ளம்தான் தேவன். அந்த உள்ளம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்? அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் என்னுடைய உள்ளம் துதித்து கொண்டே இருக்கும். நான் வண்டியில் போகும்பொழுது, வரும்பொழுது, நான் பாடம் நடக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கலாக ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும். என் மனசுக்குள்ளே உள்ளேயே பாடிட்டுருக்கும். அது வந்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனோட இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ சோதனைகள் அதிகமாக வருவதுண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிட்சைகள் நிறைய வரும். எந்த இடத்துலையாவது ஒவ்வொரு சிட்சைகள் வந்து கொண்டே இருக்கும். திருமண பக்கமெல்லாம் ஏதோ ஒரு கடினமான ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வழி முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் எடுக்க மாட்டேன்ட்டார் கடவுள். உனக்கு அந்த முள் தான், நீ அதை உள்ளேயே வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் உனக்கு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதை நான் சரி செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த முட்களோடு அந்த வேதனைகளோடு சுமந்து கொண்டு அவரை சுவிசேஷத்தின் அவருக்கு இயேசுவினுடைய சுவிசேஷ நற்செய்தியை உலகமெங்கும் பரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நமக்கு தெரிகிறது. அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது
நிறைய மிஷினரிகள்மார்களை நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? எங்கிருந்தோ வந்தவர்கள் ஆன்மீக பணிகளோடு இந்தியாவிற்கு வந்த மிஷினரிமார்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். எத்தனை பேர் மிஷினரிமார்கள் நம்ம வந்து பாடம் நடத்தும்போது, வரலாற்று பாடெல்லாம் நடத்தும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், நம் நாட்டை அடிமைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைகளாக வைத்திருந்தார்கள். 300 ஆண்டுகள் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்படி தான் நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேறு சிலபஸ் அப்படி தான் இருக்குது, மாற்ற முடியாது. இன்னும் அதே தான் நம்ம சொல்லி கொடுத்துறோம். அப்போ நமக்கு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமக்கு விடுதலை, சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி நம் நாடு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே தான். அப்பொழுது தான் இடையில மிஷினரிமார்கள் வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே மிஷினரிமார்களும் வந்தார்கள். அவர்களும் வந்து நம்மளுடைய மக்களுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தார்கள். என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்தார்கள்? கல்வி, அனைவரும் கல்வி கற்க வேண்டும். இன்றைக்கு தான் நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் கட்டாய கல்வி, அனைவருக்கும் கல்வி என்று சொல்லி எல்லாரும் இன்றைக்கு சொல்லுகிறோம். ஆனால் அன்றைக்கே வந்து மிஷினரிமார்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அந்த காலத்தில் படித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு ராஜாக்கள் பிள்ளைகள் மட்டும் படித்தார்கள், மந்திரிகள் பிள்ளைகள் மட்டும் படித்தார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் பிள்ளைகள் படித்தார்கள். அதுக்கு அடுத்த ராஜாக்கள் காலங்கள்லாம் மறைந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் அந்த மிஷினரிமார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் உட்கார வைத்து சொல்லி கொடுத்தார்கள், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள்ட்ட படித்தவங்க தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க, அவ்வளோ நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் அவர்கள் மத்தியிலே தான் வளர்ந்து கொண்டு வந்தது. இன்றைக்கி அவர்கள் வழியாக வந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. லண்டன் மிஷினரி, அந்த மிஷினரி, இந்த நிறைய மிஷினரி சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ நிறைய வந்துச்சு. கத்தோலிக்க மிஷினரிமார்கள் முதல்ல வந்தவங்க கத்தோலிக்க முதலில் வந்தவர் புனித தோமா. சீசர்கள், இந்த 12 சீசர்களில் இருந்தவர் புனித தோமா என்பவர். அவர் தான் வந்து கேரளா மலபார் என்ற கடற்கரைக்கு வந்தார். அவர் வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து கத்தோலிக்கர்கள் தான். ஜோர்டான் முதல் கத்தோலிக்க அவர் வந்து ஐரோப்பிய மிஷினரி. அவர் வந்து ஜோர்டான் கடாலா என்பவர் சூரத்து பகுதியில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் டி நொபுலி என்பவர் வந்து அவர் மதுரைக்கு வந்தார். அவரும் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளெல்லாம் கற்றுக்கொண்டு நற்செய்தியை அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிராமண சமுதாயத்திலே அவர்களோடு கூட இருந்து தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கற்று மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு காவி உடை அணிந்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று வீரமாமுனிவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருமே வந்து தமிழ் மொழிகளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். தமிழ் மொழிகளிலே மொழிபெயர்த்தவரும் அவர் தான். தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியதாக இருந்தது. அகராதி டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி அவர் தான் முதல்ல அகராதியையும் சதுர அகராதி, தேம்பவாணி என்று சொல்லி காப்பியங்களை எல்லாம் இயற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து கத்தோலிக்கர்கள் வந்த மிஷினரிகள். ப்ராட்டஸ்டண்டில் வந்த மிஷினரிகள் பார்க்கும்போது முதல்ல வந்தவர் சீகன் பால்க், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. தரங்கம்பாடியில் பார்த்திங்கன்னா தமிழ் அச்சகத்தை கொண்டு வந்து வைத்து அதில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வில்லியம் கேரி என்பவரும் வந்தார். அவரும் வந்து மிஷினரிமார்களுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார். வில்லியம் கேரி என்பவர் மிஷினரிமார்களுடைய தந்தை என்று சொல்லுகிறார். அவர் கல்கத்தாவில் செராம்பூரில் பணியாற்றினார். செராம்பூரில் இன்றைக்கி பார்த்தோம்னா அங்கே தான் அந்த பிஷப்புக்கு படிக்கிறவங்களெல்லாம் அங்கே காலேஜ் இருக்குது, அங்கே வந்து படிக்க போகிறாங்க. ரேனியஸ் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அங்கேயும் அப்போஸ்தலராக பணியாற்றினார். அவர்கள் ஜெர்மன் மிஷினரியாக அவர் வந்தார். அடுத்தது ராபர்ட் கால்டுவெல், இவரும் தமிழ் பணியாற்றினவர். திராவிட மொழிகளில் ஒப்புலக்கணம் என்ற நூலையும் அவர் எழுதினார். அடுத்தது ஜியு போப், இவர்களெல்லாம் பாடப்புத்தகத்திலே வராங்க. தமிழ் பாடப்புத்தகத்திலே இவங்க பேரெல்லாம் வருது, படித்தவங்களுக்கு தெரியும். ஜியு போப் அவரும் திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இந்த ஜியு போப் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆண்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னதுனால ஒரு அன்னை தெரேசாவை நாம் சொல்லலாம். அன்னை தெரேசா மெசபடோமியாவில் வந்து ஸ்கோப் ஜே என்ற நகரில் பிறந்து 12 வயசுலேருந்து அவருக்கு ஒரு இறை அன்பு கிடைச்சதுனால அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, 19வது வயசில் இந்தியா வந்தார். கொல்கத்தா அந்த சைடு வந்து 1929ஆம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு வந்தடைந்தார். அவருடைய வயது அப்பொழுது 19, வெறும் 19 வயது மட்டுமே. அப்போ வந்தவர் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில்
புவியியல் ஆசிரியராக ஜார்ஃபி டீச்சராக வேலை செய்தார். அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக 20 ஆண்டுகள் பணியாற்றினார். அதுக்கப்புறம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு, தொழுநோயாளிகளுக்கு எல்லாருக்குமே தன்னை அர்ப்பணித்து அவருடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம் இல்லைங்களா? அவரை போலையெல்லாம் பெண்கள் நம்ம இருப்பது ரொம்ப கஷ்டம். நம்மெல்லாம் வந்து யாருங்க? குடும்ப அடிமைகள், குடும்பத்தில் அடிமைகளாக இருக்கிறோம். குடும்ப அடிமைகள் தான். நம்ம இவர்களை விட்டு பிரிய முடியாது. நம் கணவருக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய உறவினர்களுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னவங்க எல்லாருமே அடிமைகளாக இருந்தவர்களை விட்டு ஆண்டவர் கூப்பிட்டதின் காரணமாக, கடவுள் கூப்பிடலைன்னா யாருமே இந்த வேலைக்கு வரவே முடியாது. மிஷினரியாக வந்து செயலாற்றினார்கள். கடவுள் கூப்பிட வேண்டுங்க. ஒவ்வொருவரையும் நம் கடவுளுடைய அழைப்பு இருந்தால் மாத்திரமே நாம் வந்து இந்த இடத்துல நிற்க முடியும். நம்ம வந்து கடவுளுடைய அழைப்பு இல்லை என்றால் நம்ம எங்கேயுமே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாம் நம்மை அடிமைகள் என்றும் இல்லாமல், நாம் பரதேசிகளாக இல்லாமல், ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நாம் மிகவும் பயந்து அவருடைய சன்னிதானத்திலே முன் நிற்கும்போது அனைவரும் சமம் என்று சொல்லி இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாள் வேளையிலே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபை கொடுத்தீர் இயேசப்பா. தகப்பனே, இதோ அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சில கூட்டமாக கூட்டி வந்தீர். அதற்கப்புறம் அவர்கள் பலத்து திரட்சியாகி அவர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைய நீர் உதவி செய்தீர் அப்பா. அப்படியாக தகப்பனே, பிலமோன் உன்னுடைய அடிமையாக இருந்த ஒனேசிமுவை நீர் ஒரு பெரிய ஒரு பிஷப்பாக அவரை நியமித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் சமாரியா ஸ்ரீ தகப்பனே, அவர்களும் இயேசுவோடு உரையாடிய போது அவர்களும் என்னிடத்தில் நீ தாகத்திற்கு தா என்று கேட்கலாமா என்று கேட்டார்கள். ஆனாலும் தகப்பனே, இயேசு அவர் எல்லாரையும் நான் சமமாகத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துலையும் இயேசு தன்னுடைய நிலையை உணர்த்தினார். அவர்களும் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இயேசுவை அவர்களை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள். இப்படியாக தகப்பனே, எங்களுடைய வாழ்வும் கூட இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சிரோம். தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டது நிமித்தமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாசம் பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் நம்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். இந்த நாளிலே நம்மளுடைய ஆயர் அவருக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால என்னை சர்வீஸ் எடுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு 5 மணிக்கு மேலே தான் சொன்னார். 6 மணிக்கு என்னமோ தான் சொன்னார். நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துருங்க, எனக்கு வைரல் ஃபீவராக இருக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவர் எனக்கு இந்த நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு எல்லாமே மற்றது எல்லாமே அடுத்த வாரம் ஆயர் வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிறந்த நாள், திருமண நாள் யாராவது இருந்தீங்கன்னா நான் ஜெபிக்கிறேன். எழுந்து நின்றீங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம்.
பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. கடந்த நாட்களில் எல்லாவற்றையும் கடின்மணியைப் போல நீர் ஆசீர்வதித்தீர், இன்னும் ஆசீர்வதிப்பீர் என்றது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைத்திருக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் வர முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து அவர்களுடைய தேவைகளை நீர் அதிகமாய் தெரிந்திருப்பீர். எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவன் தந்து வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சிரோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபநாளர் தகப்பனே, ஆமேன். நாம் அடுத்து காணிக்கை பாடலாக கீர்த்தனை எண் 380 கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். நம்பி
செய்வோம். காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, எப்பொழுதுமாக நாங்கள் இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தகப்பனே, இதோ நன்றி காணிக்கையோடு பொருத்தனை காணிக்கையோடு செலுத்தியிருக்கிற இந்த காணிக்கையிலே நீர் அங்கீகரியும் ஆசீர்வதியும் என்ன நோக்கத்தோடு அவர்கள் கொடுத்திருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு தேவையானதே நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் கெஞ்சிரோம் சுவாமி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீரே பாதுகாத்துக்கொள்ளும். அவர்களுக்கு உடல் நல்ல ஜீவன் எல்லாவற்றையும் நல்ல விதமாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சிரோம். தேவன் தாமே இந்த வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசப்பா ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய பாதத்திலே நின்று ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலையிலும் கூட நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசியாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலும். ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராவிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை, பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்தற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்த எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது எங்கள் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளை செய்வேன் என்று வாக்கருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நாம் முடிவு கீதமாக பாமாலை 369வது பாமாலை பாடுவோம்.
கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். சமாதானத்தோടെ போய் வாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. ஆமென்.